வணக்கம் நண்பர்களே. ஜஸ்ட் அன் அப்டேட், ஒரு ரோஸோட அப்டேட். ட்ரிம் எல்லாம் பண்ணி விட்டோம் இல்லையா போன வாட்டி. ஷூட்ஸ்லாம் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு திரும்பவும் காட்டுறேன் பாருங்கள். டிஸ்பட்டிங் பண்ணோம், முட்டைலாம் கட் பண்ணி விட்டோம்ல, மனசாட்சி இல்லாமல் கட் பண்ணிடணும்னு சொன்னேன்ல, பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு திரும்பவும். இதெல்லாம் புது ஷூட்ஸ், அங்கே புது ஷூட்ஸ் வந்திருக்கா. இது பாருங்கள், கட் பண்ணி விட்ட இடத்துல 2 இருக்கா, இங்கே வந்திருக்கா. ஸோ செடி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நல்லா நியூ ஷூட்ஸ் நிறைய வந்திருக்கு. இது ஒன்று. அப்புறம் இதில் பாருங்கள், இதுலேயும் நிறைய இதில் இந்த மொட்டு கட் பண்ணனா அதில் இது பாருங்கள் நல்லா வந்திருக்கு. அடுத்து இந்த இடத்துலையும் மொட்டை கட் பண்ணி விட்டேன்னா இங்கேயும் நல்லா வந்திருக்கு. இதில் மொட்டை கட் பண்ணோமா, இதில் நல்லா வந்திருக்கு. இதுலேயும் பாருங்கள் இவ்வளோ ஷூட்ஸ் சைட்லலாம் ஸ்ப்ரவுட் ஆகி நல்லா வந்துட்டுருக்கு. இன்னும் அங்கேருந்து வருது. இதை பாருங்கள், எவ்வளோ அழகாக நல்ல ஷூட்ஸ் கொடுத்துருக்குது. இதெல்லாம் அந்த பூவை பறித்து விட்டுட்டேன், நிறைய ஃப்ளவர்ஸ் வந்தது, பறித்து விட்டேன். ஸோ நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வந்திருக்கு இதோட ஷூட்ஸு. இப்போ இதையும் ஒரு 2-3 நாளில் டிஸ்பட் பண்ணிவிடுவேன். ஸோ ஷீ இஸ் ஆல்சோ குட். இதிலெல்லாம் பாருங்கள் ஷூட்ஸ் எவ்வளோ அழகாக வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. அப்புறம் அதுவும் இந்த மாதிரி பழுத்த இலை, இந்த கொஞ்சம் இது ஓல்டு லீவ்ஸாகவும் இருக்கலாம், இல்லைனா இன்ஃபெக்டட் லீவ்ஸாகவும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அது எடுத்துறது பெட்டர். இதெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணணும். அது இதெல்லாம் காஞ்சு போயிருக்கு, இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். இதுலேயும் வந்துருக்கு பாருங்கள். அதாவது பூக்கும்போது பூ அழகாக இருக்கே அப்படின்னு விட்டுறக்கூடாது. இந்த சீசனில் பூக்க விடாமல் இந்த மாதிரி டிஸ்பட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒவ்வொன்றுத்துலேருந்தும் கிளவரும். ஸோ அதோட ஃப்ளவரிங் சீசன், ஆக்சுவல் ஃப்ளவரிங் சீசன் வரும்பொழுது எவ்வளோக்கு எவ்வளோ கிளைகள் இருக்கோ உங்களுக்கு அவ்வளோக்கு அவ்வளோ பூக்கள் நிறைய வரும். இதை நான் கற்றுக்கிட்டது ஒரு சேனலில் இருந்து. முன்னாடி அப்படியே விட்டுட்டேன். இது பாருங்கள், இங்கே இது ஒன்று பறிச்சேன்னா, ஸோ இங்கே ஒரு ஷூட், அப்புறம் இங்கே பாருங்கள் இது ஒரு ஷூட்டு, இது ஒரு ஷூட்டு. அதோ இதை எடுத்துடலாம், டிஸ்பட் பண்ணிவிடும். டிஸ்பட் பண்ணியாச்சு, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. இது கொஞ்சம் கலர் தெரியும் போது இந்த இதையும் எடுத்துருவேன். இங்கே பாருங்கள், இங்கேருந்து அன்றைக்கி பூக்கு இல்லைன்னா, ஸோ இங்கேயும் நியூ ஷூட் வந்திருக்கு. அப்புறம் பாருங்கள், இங்கேயும் நியூ ஷூட் வந்திருக்கு. இது ஒரு நியூ ஷூட் நல்லா அழகாக பெருசாக போயிருக்கு, இதையும் எடுத்துருவேன். அப்புறம் இது இங்கேயும் நியூ ஷூட் வந்து பாருங்கள். ஸோ இப்போ செடி ஃபுல்லாக நியூ ஷூட்ஸ் தான். பட் இதில் கொஞ்சம் அந்த டிப்ஸ் இலை கருகலாக இருக்குது, வெயில் கொஞ்சம் ஜாஸ்தி. ஏன்னா இது கொஞ்சம் ரொம்ப ஓவர் எக்ஸ்போஸ்டோ டாப்பில் இருக்குது. இன்னும் க்ரீன் ஷேட் நெட்லாம் போடலை. ஸோ இந்த காஞ்ச இலைகள் அதெல்லாம் எடுத்துட்டோன்னா இன்னும் கொஞ்சம் அது கூட எனர்ஜி கிடைக்கும். அடுத்தது இவங்க நியூ ஷூட்ஸ் விட்டுருக்காங்க. இது நியூ ஷூட் விட்டுருக்கு. பட் இதையும் இப்போ டிஸ்பட் பண்ணிவிடுவேன் நான். ஒரு 2 நாள் போகட்டும், நான் டிஸ்பட் பண்ணிடலாம் அதையும். அப்புறம் இவங்க கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கிறாங்க. பட் அட்லீஸ்ட் இந்த இலையெல்லாம் மஞ்சளாக இருக்கு பாருங்கள். முருங்கை இலை கரைசல் கொடுத்தனால கொஞ்சம் அட்லீஸ்ட் வர இலைகள் வந்து கொஞ்சம் க்ரீனாக வருது. இதெல்லாம் ஒரு மாதிரி எல்லோ ஆகிடுச்சு, ஏன்னு தெரியல. ஸோ வீட்ஸ் எல்லாம் பறித்து விட்ருலாம். இதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி பேபி ரொமான்டிக்காக கொஞ்சம் அப்படியே ஒரு டார்மன் மோடில் இருக்க, ரொம்ப பெருசாக வரலை. பட் ஓகே. வேறு ரோஸ் வந்து இதுலேயும் நல்லா செழிப்பாக வந்திருக்கு. ஸோ இது கொஞ்சம் பெருசானது, இந்த பட்டை டிஸ்பட் பண்ணிவிடுவேன். இதுவும் நல்லா ஷூட்ஸ் நல்லா வந்திருக்கு பாருங்கள். அப்புறம் இது பாருங்கள், இதுலேயும் நல்லா வந்திருக்கு கிளை. இதுலேயும் நல்லா கிளை வந்திருக்கு, இதுலேயும் நல்லா கிளை வந்திருக்கு. இது எல்லாமே அந்த பூ வரும்பொழுது பறித்து விட்டேன்னா அதோட இம்பேக்ட் இது நல்ல பாசிட்டிவ் இம்பேக்ட். இந்த பாருங்கள், இந்த ஒன்று வருது, இது ஒன்று வருதா. ஸோ ஷூட்ஸ் இந்த சீசனில் ஷூட்ஸை மட்டும் டெவலப் பண்ண நம்ம ட்ரை பண்ணணுமே தவிர்த்து நம்ம ஃப்ளவரிங் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் அடுத்த எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு அப்படின்றது வந்து உங்களுக்கு நான் திரும்பவும் போடுறேன். ஓகே, ஹாப்பி டே, பை பாய்.